ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஒரு செய்தியை, ஒரு சாட்சியை கேட்கப் போகிறோம். இப்பொழுது அன்பு சகோதரி வந்து நம் மத்தியில் சாட்சி சொல்லுவார்கள். இப்பொழுது நான் அழைக்கிறேன். அவர்கள் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. வாங்க சிஸ்டர், வந்து நில்லுங்க. வாங்க, தைரியமாக பேசுங்க. இவங்க சகோதரி வந்து நிற்பதே ஒரு சாட்சி தான். ஏன்னா அவ்வளோ போராட்டம், அவ்வளோ ஒரு எவ்வளோ பாடுகள், அவ்வளோ ஒரு நெருக்கம். அப்பா சிஸ்டர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பாரத்தோடு நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பேன். ஆண்டவரே, சகோதரிக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு. இவங்க ஒவ்வொரு போராட்டத்தையும் ஒவ்வொரு பாடுகளையும் ஜெபத்தின் மூலமாக கடந்து வருகிறார். ஆமென். ஜெபத்தின் மூலமாக கடந்து வருகிறார். இவர்களுக்கு தன் பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவலை. பாருங்க, மகளை குறித்ததான ஒரு ஒரு பெரிய பாரம் சகோதரிக்கு. மகள் படிப்பில் ரொம்ப பலவீனமாக ஒழுங்காக படிக்காமல் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகுறது, இப்படியாக அந்த மகள் இருந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் 10வது எழுதும் பொழுது சகோதரி நம்ம இடத்துல வந்து நம்முடைய சபைக்கு வரும்பொழுது என்னிடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் மாதிரி மக ரொம்ப படிப்பில் வீக்காக இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் செவிங்க. 10ஆவதுல எல்லாம் பாஸ் ஆகணும், எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகணும். 1-2 சப்ஜெக்டில் ரொம்ப மார்க், மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதனால் நீங்கள் ஜெபிக்கணும், மார்க் எடுக்கணும், எப்படியாவது பாஸ் ஆகணும், ஜெபம் பண்ணுங்கன்னு என் தேவனிடத்துல நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம். அன்பு சகோதரி ஜெபித்தார்கள். ஆனால் எத்தனை மார்க் எடுத்தாங்க? 341 மார்க் எடுத்து நல்லா எல்லா பாடத்துலேயும் நல்லா மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆனாங்க. ஆமாம். பாருங்கள், 10th நல்லா 341 மார்க் எடுத்து எல்லாம் நல்லா பாஸ் ஆக ஆண்டவர் கிருபை செய்தார். தேவன் கிருபை செய்தார். இவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் 11th போனதுக்கப்புறம் அதே மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க. ஃபிசிக்ஸில் ரொம்ப வீக்கு, மேக்ஸில் ரொம்ப வீக்கு. இப்படியா இருந்துக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்கிறதுன்னு தெரியாது. எப்படியாவது பாஸ் ஆகணுமே ஆண்டவரை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சகோதரி வந்து ரொம்ப என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். இப்போ நான் தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது தேவன் சொன்னார், எல்லா விதத்திலையும் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆமென், ஆமென், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி 11th தேவன் எத்தனை மார்க் எடுத்து பாப்பா? 345. பாருங்கள், அதுலேயும் 345 எடுத்து ஆல் சப்ஜெக்ட் பாஸ் ஆகி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு 12th போக கிருபை செய்தார். ஆமென். இன்றைக்கு வந்து ரொம்ப பலவீனம் சகோதரிக்கு. கடந்த வாரத்தில் கண் பார்வை ரொம்ப மங்களாக இருக்குது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நான் வந்து ரொம்ப எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு ரொம்ப எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, எனக்கு இருக்கிற நிலைமையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னாங்க. சொன்னேன், கவலைப்படாதீங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். மாத்திரையிலேயே அந்த கண் பார்வையெல்லாம் சரியாகும்படி செய்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். குடும்பத்தை குறித்ததான ஒரு பாரம், ஆனால் தேவன் எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுவித்து இன்றைக்கு ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு சொல்வதற்கு கொஞ்சம் பயம், ஃபியர் இருக்கும்ல, அதனால் பாஸ்டர் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. சரி, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களே செய்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்தும் செய்வார், செய்து கொண்டு இருப்பார். அடுத்த சாட்சி நீங்களே சொல்லணும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி. Thank you, Jesus. Glory to Jesus. கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் செய்தியின் தலைப்பு காத்திரு. பொறுமையோடு காத்திருக்கும்படி இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியின் உண்டான அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசித்து செய்தியை ஆரம்பிப்போம். சங்கீதம் 37:7.
கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் ஆ, எரிச்சலாகாதே. தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. இன்றைக்கு இந்த வசனத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 3 காரியங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தருக்கு காத்திரு, அவருக்கு கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவரை நோக்கி காத்திரு. இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் வச்சு இன்றைக்கி நாம் பேச போகிறோம். ஆண்டவர் கொடுத்த சில வெளிப்பாடுகளோடு நாம் இந்த காரியத்தை வசனத்தின் பார்க்கலாம். அதாவது கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் தேவன் இந்த நாளில் நமக்கு என்ன செய்ய போகிறார், எப்படி வழிநடத்த போகிறார் என்பது அமர்ந்திருக்கணும், அவருக்கு காத்திருக்கணும். அவருக்கு காத்திருக்கிறன்னா அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை குறித்து கேட்பதற்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். இன்றைக்கு பாருங்கள், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகிற வாழ்க்கை. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் எப்படி ஓடுதுன்னே தெரியல. விறுவிறுப்பான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரபரப்பு, எல்லாத்துலேயும் பரபரப்பு. எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுல ஒரு ஸ்பீடு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் இன்றைக்கி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. அப்படியே அமர்ந்திருக்கிறதுனா என்னென்னா, நம்ம அப்படியே தேவனை நோக்கி கையை கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். எதற்குன்னா, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவருக்கு காத்திருக்க வேண்டும். பாருங்க, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? ஏதோ ஒரு தேவைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. காத்திருக்கிறது, நம்ம ஜெபம் பண்ணுறோம், தேவனிடத்தில் நோக்கி ஜெபம் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, உடனே பதில் வந்துடணும்னு நினைக்கிறோம். தேவன் அப்படி விரும்புகிறது இல்லை. தேவன் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது, இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த பொழுது எல்லாம் உடனே நடந்தது. எல்லாம் உடனே நடந்தது. முடவனை நடக்க வைக்கிறார். பல அற்புதமான காரியங்களை உடனே நடப்பிக்கிறார். சிலருக்கு என்ன செய்கிறாரு, செய்கைகளை செய்வார். என்னன்னு, மண்ணை குழைச்சி தன் கண்களில் வைக்கும் பொழுது அவன் பார்வை அடைகிறான். இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறார். குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார். இப்படி பல அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்கிறார். சரிங்களா? நமக்கு ஏதோ ஒரு தேவை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறோம். நாம் நம்முடைய தேவைகள் உடனே கிடைத்த உடனே நாம் என்ன நினைக்கிறோம், ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கேட்ட ஜெபத்தில் கேட்ட அந்த பதிலுக்கு வரவில்லை என்றால் நம்ம என்ன செய்கிறோம், சோர்வு அடைகிறோம். கிடச்சிச்சுன்னா உடனே சந்தோஷம், கேட்டது கிடைக்கலைன்னா என்ன செய்கிறோம், கொஞ்சம் சோர்வு அடைகிறோம். இன்னும் தரலன்னு சோர்வு அடைந்து விடுகிறோம். நம்ம பார்க்குறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் காணாததை நாம் ஜெபத்தில் கேட்கும் பொழுது விசுவாசத்தில் நம்ம காத்திருக்க போகிறோம். என்ன செய்கிறோம், நம்ம விசுவாசத்தில் காத்திருக்கிறோம். நம்ம காணாததன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாம் பார்க்கிற ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள அதை நம்ப வேண்டியதல்ல. பாற்றுக்கொள்கிறதை பெற்றதுக்கு நம்ம விசுவாசம் தேவையில்லை. ஏதோ பொருள் இருக்குது, நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம். அது நம்பிக்கை அல்ல. நம்மைக்கு கண்ணில் பார்க்காத ஒரு பொருளை, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தேவன் நடத்தி கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அதற்காக நாம் என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். நாம் காணாததை நம்புகிறதினால் பொறுமையோடு காத்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கும் பொழுது சில நேரங்களில் சீக்கிரமாக பதில் வந்துடும், உடனே பதில் வந்துடும். சில நேரங்களில் தாமதமாகும். தாமதம் ஆகிறதுக்கும் ஒரு பதில் தான். தேவனிடத்திலிருந்து ஒரு காரியம் வருது, தாமதமாகுது, அதுவும் தேவன் நம்மளை காத்திருக்க சொல்லுவார். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறது என்னென்று நமக்கு தெரியாது. அதனால் இந்த நேரத்தில் இவனுக்கு இது கொடுத்தா இது பிரயோஜனப்படாது. அதனால் தேவைக்கு ஏற்றாது போல் நமக்கு தேவன் உதவி செய்வார். அப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துவார்.
நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபித்த உடனே எல்லாத்திற்கும் ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் கொடுக்குறார். சகோதரிக்காக நிறையா காரியங்களுக்கு ஜெபிச்சிருக்கோம், தேவன் உடனே பதில் கொடுக்குறார். ஏன்னா எனக்கு சில விஷயங்களுக்கு காரியங்களுக்கு ஜெபிப்பேன், நடக்காது. நான் அதுக்காக ஆண்டவர்கிட்ட கோச்சிக்க மாட்டேன். ஆண்டவர் தருவார், ஆண்டவருக்கு சித்தமானது அவர் கைனால் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு காத்திருப்பேன். முணுமுறுக்கலாம் மாட்டோம். சரிங்களா? இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, விவசாயி என்ன செய்கிறாரு, அவர் போய் பூமியில் நிலத்தில் விதைக்கிறார். விதைச்ச உடனே அது அப்படியே வந்து பலன் தருதா? கிடையாது. விதைச்சி அது முன்மாறி மழை பின்மாறி மழை எல்லாம் பெய்த பிறப்பு அதுக்கப்புறம் அது முளைத்து அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அது தன் பலனை கொடுக்குது. அது வரையிலும் அவர் என்ன செய்கிறார், விவசாயி பொறுமையோடு காத்திருக்கிறார். இன்றைக்கி காத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் 2 ஜெபத்துக்கு இருக்குது, 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபித்த உடனே அந்த ஜெபம் தேவனிடத்தில் செல்லுகிறது. அப்போ செல்லும் பொழுது தம்முடைய தேவை என்ன என்பதை தேவன் அறிந்து அதற்கு தேவன் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சரிங்களா? 2 பேதுரு 1 அதிகாரம் 5-8 வசனங்களை நீங்கள் வாசிங்க. பேதுரு இந்த ஜெபத்தை குறித்ததான காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். வாசிங்கள். 1 பேதுரு 5, 2 பேதுரு 1 5-8 வசனங்களை வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் தேவ பக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்ப இங்க ஒரு சில வசனங்களை, சில முக்கியமான காரியங்களை அங்க சொல்றாரு. அங்க பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்கிறார். அன்பு, ஞானம், இப்படி ஒவ்வொருத்தோட ஒன்றை சேர்த்து நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது தேவன் கனி கொடுக்காமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல பேதுரு சொல்கிறத நம்ம கேட்குறோம். நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம் தேவனிடத்துக்கு செல்கிறது, அவர் பதில் கொடுக்கிறார். நம்ம பொறுமை நமக்கு வேணும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இன்றைக்கி அதிக மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, எதற்காக ஜெபத்திற்கு பதிலே கிடைக்கலன்னா, நம்ம இந்த செய்தியை கேட்குறோம், இந்த செய்தியை காதால் கேட்டு நம்ம என்ன செய்கிறோம், மூளையில் வாங்குகிறோம், அந்த செய்தியை மூளையில் தெரிஞ்சுக்கிறோம். அந்த செய்தி மூளையோடு நின்றுது, தேவனுடைய வார்த்தை. இப்போது வெளியில் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு என்ன செய்தி சொன்னாங்க அப்படின்னா மறந்துடும். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி இன்றைக்கி என்னென்ன டாப்பிக்கில் பேசுனாங்க, என்ன வசனம் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம காதால் தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், அது மூளையில் இருக்குது, அதை உள்ளத்தில் கொண்டு வரணும். உள்ளத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது நமக்கு ஜீவனை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும், அது நம்முடைய வாழ்க்கையில் பலன் தரும். அது ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யும். மூளையில் இருந்துச்சுன்னா மறந்துடும். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் பாடத்தை படித்து மனப்பாடம் பண்ணி அது மூளையில் ஏற்றுறாங்க. அது உள்ளத்தில் பதிக்கும் பொழுது தான் அதுக்கு 100க்கு 100% அவங்க மார்க் எடுக்கிறாங்க. சரிங்களா? இங்கே இருப்பது அறிவு, இங்கே இருப்பது ஞானம். ஒரு வசனத்தை தேவன் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நம்ம கேட்டு மூளையில் அதை வாங்கி அது உள்ளத்தில் இறக்கும் பொழுது அது சரீரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதுதான் ஜீவ தண்ணீராய் நமக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, அது ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர். அந்த ஜீவ தண்ணீராக இருந்து நமக்குள்ளுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்குது, சுகத்தை கொடுக்குது, பலத்தை கொடுக்குது, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. எதற்கு? அந்த தேவனுடைய வார்த்தை, இங்கே மூளையில் இருக்கிற அந்த வார்த்தை
நம்ம உள்ளத்தில் வரணும். அப்போ தான் நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, அதனால் தேவனுடைய வார்த்தை அது எனக்கு கிரியை செய்யும். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருப்பா. எப்படி வருது வார்த்தை? இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிக்கையிடுறோம். அப்போ சொல்லும் பொழுது ஆண்டவர் பார்த்துக்குவார். எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் சிம்பிளாக நம்ம முடிவெடுக்கிறது என்னன்னா, எல்லாம் ஏசப்பா பார்த்துக்குவார். அந்த ஒரு டாபிக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன, அவர் பார்த்துக்குவார். அதை குறித்து நம்ம கவலைப்படுவதே தேவையில்லை. எந்த பிரச்சனை வந்தால் நான் சொல்கிற ஒரு விஷயம், எல்லாம் கர்த்தர் ஏசப்பா பார்த்துக்குவார், எல்லாம் ஏசப்பா பார்த்துக்குவார். அப்போ ஏசப்பா என்ன நினைப்பார்? சரி, நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையை வச்சுருக்கிறான், இவனுக்கு செய்யாமல் இருக்கவே கூடாது, என்ன செஞ்சாலும் நான் பார்த்துக்கணும், நான் பார்த்துக்குவேன். ஏன்னா இப்போ ஒரு பையன் என்ன செய்வான், எங்கள் அப்பா இருக்கார்ரா, ஆள் பார்த்துக்குவார்ரா என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அது மாதிரி நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் எல்லாம் என் தகப்பன் இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு நிச்சயம் நம்ம உள்ளத்தில் இருக்கணும்னா அவருடைய வசனம் நமக்குள் கிரியை செய்யணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், தேவன் குறித்த நேரம் என்று வந்துவிட்டால் நீங்கள் குழியில் இருந்தாலும் சரி, குப்பையில் இருந்தாலும் சரி, தேவன் உயர்த்தி வைத்து விடுவார். அந்த நேரத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், வாசிக்கலாம். நம்ம கவலைப்படக்கூடாது ஒரு விஷயம். இன்னொன்று, அவருக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சிலருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதில்ல? எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க, பதில் கிடைக்குதா? ஏன் கிடைக்கிறதில்ல? நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமா? கிடையாது. பாருங்கள், அதில் தேவன் தெளிவாக ஒரு விஷயத்தை தேவன் இங்கே பதிவு செய்கிறாரு. யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. யோவான் 9:31. ஏன் ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது கிடையாது. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவே மாட்டார். பாவம் நம்ம உள்ளுக்கு கிரியை செய்தால் தேவன் செவி கொடுக்க மாட்டார். அடுத்தது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, பக்தி உள்ளவனுக்கு தான் சொல்றாரு, பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால், அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார், அவனுக்கு தேவன் செவி கொடுப்பார். சரியா? ஏன் இப்போ தெரியுதா ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது அப்படின்னு? ஏன்னா உங்களுக்குள்ளார ஒரு நிச்சயம் இருக்கணும். எனக்காக இயேசு கிறிஸ்து செய்வார், எனக்காக செய்வார், என் பாவங்களை போக்கினார், அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அது நம்ம உள்ளத்தில் இருக்கணும். நம்ம மூளையில் இருந்தால் செயல்படாது, அது உள்ளத்தில் இருந்தால் தான் செயல்படும். எதுக்கு தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிக்க சொல்கிறோம்? எதுக்காக வாசிக்கிறோம்? ஏன்னா நம்ம இந்த வசனங்கள்லாம் வாசிக்க நம்ம கண்ணால் பார்த்து நம்ம வாசிக்கும் பொழுது அது மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த வசனம் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அந்த வசனம் நம்ம உள்ளத்தில் இருக்கும் பொழுது அது வெளிப்படுது. சரியா? அப்போ வசனத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது, வசனத்தின் மூலமாக நாம் சூழ்நிலையை பார்த்து பேசும் பொழுது நமக்கு அது ஜெயமாக மாறுகிறது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. இது 100% இது உண்மை. பாவியான மனுஷனுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஒருவன் அவருக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்தால் சரி அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்பது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் தரித்து இருக்கணும். எதுக்காக ஜெபம் சொல்ல சொல்கிறோம்? ஜெபமும் வேத வாசிப்பும் ரெண்டும் ஒன்று. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வசனம் வாசித்துக்கிட்டே இருப்பான், ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ண மாட்டான். ஒருத்தன் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான், பைபிள் படினா பைபிள் படிக்க மாட்டான். இரண்டுமே ஒன்று. ஜெபமும் என்ன வேத வாசிப்பும் ரெண்டும் ஒன்று. நாணயத்துக்கு ரெண்டு பகுதி இருக்குல்ல, தலையும் பூவும். அந்த மாதிரி தான் ஜெபமும் வேத வாசிப்பும் ஒன்று. ரெண்டுமே இருந்தால் தான் அது செல்லுபடி ஆகும்.
ஒரு சைடு வச்சு பிரிண்ட் பண்ணலைன்னா வாங்கிக்குவாங்க? நீங்களே வாங்கிக்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. 2 பக்கட்டும் அப்பம் வெந்திருக்க வேண்டும். 2 பக்கட்டும் என்ன செஞ்சுருக்கணும்? அப்பம் வெந்திருக்கணும். சரிங்களா? அதான் தான் நல்லா இருக்கும். அது மாதிரி ஜெபமும் வேத வாசிப்பும் 2 ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். ஜெபத்தை குறித்ததான புரிதல் நமக்கு வேணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, நீங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கிறீங்களா இல்லையா? உள்ளத்தில் யோசனை பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்கீங்க. சரி, எப்படி நம்ம ஒரு தீர்மானத்தோடு தான் இருக்கணும் ஜெபத்தில்னு. ஜெபத்தை குறித்ததான புரிதல் நமக்கு வேணும். ஆண்டவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறார். சரி, நம்ம பொறுமையோடு பேசினாலும் ஆண்டவர் கேட்பார், கத்தினாலும் ஆண்டவர் கேட்பார். உபத்திரம் இருக்கும்போது கேட்பார், சந்தோஷமாக இருக்கும் போதும் கேட்பார். நான் முன்னாடிலாம் வேலை செய்யும்போது கடை வச்சுருப்பேன். கடையில் அன்றைக்கி 30 ரூபா வருமானம் வந்தாலே பெருசு. அன்றைக்கி போனோடனே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்றைக்கி ஏதாவது வருமானம் வரணும். நமக்கு அதானே வேணும், அதுக்கு தானே போகிறோம். எனக்கு போயிட்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி 100 ரூபா கொடுத்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம், பாட்டு பாடி ஜாலியாக வருவேன். அது ஒரு காலம். வருமானமே இல்லைன்னா சில நேரம் துக்கமாக இருக்கும். ஆண்டவர் பார்ப்பார், நீ 100 ரூபா கொடுத்தேன் ஜாலியாக இருந்தால் ஒன்றும் கொடுக்கலன்னு பேசாமல் போகிற பற்றியா? ஆண்டவர் பேசுவார், இப்படி பேசுவார், இப்படி கேட்பார். சரிங்களா? எந்த சூழ்நிலையும் மன ரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்கிறார், எல்லா சூழ்நிலையும். அப்போ ஆண்டவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கலினாலும் ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆண்டவர் நம்ம ஒரு தேவை கேட்போம், கிடைக்காது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி. திடீர்னு போயிட்டுருப்போம், வண்டி பஞ்சர் ஆகி நிற்கும், காரணமே இருக்க பஞ்சர் ஆகிடும். என்னன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்மை தடை பண்ணி நிறுத்தி வைக்கிறார். நமக்கு தெரியாது, நம்ம சொல்லிடுப்போம், என்னடா அது பஞ்சர் ஆயிடுச்சு, ஆண்டவர் பார் நம்ம போகிற வழியை தடுக்கிறாரு, பஞ்சர் ஆகி உள்ளாமா ஆண்டவர் அப்படின்னு கேட்குறதுக்கு நினப்பு வரும். ஆனால் அந்த தேவன் தெளிவாக சொல்லுவார், ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது நம்ம வாழ்க்கையில். அதனால் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா சில நேரங்களில் ஆணி மேலேயே ஏறி போயிருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் ஆணி குத்தாது, ஒன்றுமே இருக்காது, துணோண்டு ஊசி குத்திருக்கும், பஞ்சர் ஆகிருக்கும். ஏன்னா தேவன் சில காரியங்களுக்கு சில தடைகளை உண்டு பண்ணி நம்ம வெயிட் பண்ண வைப்பார். இதெல்லாம் நடக்கும். சரியா? அப்போ ஜெபத்தை குறித்ததான புரிதல் நமக்கு வேண்டும். ஜெபம் என்பது ஒரு மனிதனின் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யும் வேலை. ஜெபம் எப்படிப்பட்டது? சுய பரிசோதனை செய்யும் வேலை. நன்றி செலுத்துதல், துதித்தல், நம் தேவைகளை விண்ணப்பம் செய்தல் போன்றவற்றை எல்லாம் தாண்டி தேவனோடு நாம் ஐக்கியம் கொண்டு நம்மை சுய பரிசோதனை செய்து பார்ப்பதே ஜெபம். ஒருவர் மட்டும் பேசுவது ஜெபம் அல்ல. நாம் தேவனோடு பேசும்போது தேவனிடத்திலிருந்து வரும் மெல்லிய ஓசையுடன் வரும் வார்த்தைகளை கேட்பதே ஜெபம். 2-வே கம்யூனிகேஷன். நாமளும் பேசணும், ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் ஜெபம். நான் ஜெபத்துக்கு தேவனிடத்திலிருந்து பதிலை கொள்ளாமல் இருந்ததே கிடையாது. காரணம் சொல்லுவார், நான் ஏன் உனக்கு லேட் பண்ணுறேன், என்ன விஷயம்? எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நான் ஒரு தடவை ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, காலைல எழுந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது ஆண்டவரில் ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே ஏன் என் சபைக்கு இன்னும் ஆத்துமா வரலை, ஏன் என்ன விஷயம் ஆண்டவரே, எதற்காக? ஆத்மாவை கொடுப்பது நீங்கள் தானே. எல்லா இடத்துலையும் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லாம் புதிய ஏற்பாடுகள் கொடுத்து சுவிசேஷம் அந்த பகுதி முழுவதும் அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்களை சந்திச்சிருக்காங்க நம்ம மக்கள். ஆனால் இன்னும் ஆத்மாக்கள் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் கேட்டுட்டு உக்காந்துருக்கேன். ஆண்டவருடைய குரல் கேட்குது. ஆண்டவர் தேவன் சொல்கிறார், நீ இப்படியே இருப்பேன்னு நினைக்காத, இப்படியே இருக்குன்னு நினைக்காத. பேதுரு வலையை விரித்த பொழுது 2 படகுகளும் அமிழத்தக்கதாக எப்படி மீன்கள் நிரப்பப்பட்டதோ அதே போல் நீ உனக்கு இருக்கிற அந்த நான் கொடுத்த ஊழியத்தில் 2 படகுல அமிழ்க்கத்தக்கதாக ஆத்துமாக்களை கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரிடத்தில் பதிலை பெற்றுக்கிட்டேன். அதுலேருந்து நான் ஆண்டவர் நீங்கள் சொன்னால் செய்வீங்க. அப்போ எதற்காக நம்ம இங்கே வச்சுருக்காரு? நம்மளை என்ன செய்கிறாரா? உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நம்மளை என்ன செய்கிறாரு? தேவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்.
தேவன் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பகுதியாக நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். சரிங்களா? அப்போ வரும் மெல்லிய சத்தத்தை தேவனிடத்திலிருந்து நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் என்ற அந்த எண்ணம் மறந்து போகும் நேரம்தான் ஜெபம். நான் இதை செஞ்சிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், என்னால் முடிச்சிட்டேன், என்னால் தான் எல்லாம் நடந்தது அப்படின்ற அந்த வார்த்தை மறக்க செய்யும் நேரம் ஜெபத்தின் நேரம். ஜெபம் என்பது உலகத்தையே மாற்றும். ஏனென்றால் முதலாவது அது நம்மை மாற்றக்கூடியது தான் ஜெபம். அது உலகத்தையும் அது மாற்றக்கூடியது. ஆமாம், முதலாவது அது நம்ம பரிசோதனை செய்து தேவனோடு ஐக்கியம் கொண்டு இருக்க வேண்டும். கடைசியாக வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 18லேருந்து 24 வசனங்கள், ஒரு 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அதில் கானான் தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். நமக்கு வாக்கு கொடுத்தாருன்னா நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? கண்டிப்பாக தேவன் நிறைவேற்றுவார். நமக்கு, நம்முடைய சபைக்கு ஆத்துமாக்களை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பேதுரு எப்படி 2 படகு அமிழத்தக்கதாக மீன்களை பிடித்தாரோ அதே போல உனக்கும் 2 படகு அமிழத்தக்கதாக உனக்கு ஆத்துமாக்களை கொடுப்பேன் என்று தேவன் சொன்னாரோ, அது மட்டுமல்ல, அது தீர்க்கதரிசிகள் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. முதலாவது நான் சபை ஆரம்பிக்கும் பொழுது மதுரையில் டேனியல் மோசஸ்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறோம். அந்த பாஸ்டர் அவரிடத்துல தான் நான் சபை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது நான் ஃபோன் செய்து, தேவன் இப்படி சபையை ஆரம்பிக்க சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல, ஜெபம் பண்ணுங்க, தேவன் என்ன வெளிப்படுத்துகிறாரோ எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஆண்டவர் கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு, அது எப்படி நடக்கும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் கொஞ்சம் சாயந்தரமாக ஈவினிங்கில் உங்களை நான் கூப்பிடுகிறேன், சாயந்தரம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, சாயந்தரம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த சபை சிங்கத்தை போல முன்னெடுத்து இந்த சபையை நீங்கள் நடத்துவீங்க. சிங்கம் எப்படி பின்னெடுத்து காலை வைக்காதோ அதே போல் நீங்களும் அந்த பின்னெடுத்து வைக்காமல் அதை சிங்கத்தை போல இந்த சபையை நடத்துவீருங்க. முதலாவது இந்த சபையின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். இதுதான் ஒரு சொன்ன காரியம். முதலாவது தேவன் மகிமைப்படுகிறார், சிங்கத்தை போல தைரியமாய் சபையை முன்னெடுத்து நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 படகு அமிழத்தக்கதாக ஆத்துமாக்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் சொல்லுவேன். ஆண்டவரை இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு சேரெல்லாம் காலியாக இருக்கே அப்படின்னு நான் கேட்பது உண்டு. ஆனால் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் உடனே கொடுத்தாரா? 40 வருடத்துக்கு மேலாக மாறியது. பல தலைமுறைக்கு அப்புறமேட்டு தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் கானான் தேசத்தையே கொடுத்தாரு. சரியா? அதுக்குள்ள வாசித்தரலாம், வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 18லேருந்து 24 வரைக்கும் வாசிங்க. உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் எப்படி இருந்தாங்க? சொந்தமாக எது கிடையாது, பரதேசியாக இருந்தாங்க. பரதேசினா எதுவுமே இல்லை அவங்களுக்கு இருப்பது தேவன் தான் பங்கு. சரிங்களா? பரதேசியாக எதுவுமே இல்லாமல் அவங்க கொஞ்சம் பேராக இருந்தாங்க. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. பாருங்க, இன்றைக்கு
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒவ்வொருத்தரும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம பரதேசியாக இருக்கோம். சொந்தமாக சொல்லிக்க ஒன்றும் இருக்காது, ஒரு வீடு இருக்காது, ஒரு வண்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவன் என்ன சொல்கிறாராம்? ஒருத்தனும் எதிர்த்து நிற்க விட மாட்டாராம். அவர் ராஜாக்களை கூட நமக்கு எதிரியாக வைக்க மாட்டாராம். அதிகாரிகளை கூட நமக்கு என்ன செய்ய மாட்டாராம்? ஒடுக்கும்படி வைக்க மாட்டாராம். அதை தான் இந்த வசனம் சொல்கிறாங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும், நான் அபிஷேகம் பண்ணினவனே நீ தொடாமலும். இப்போ நீங்கள்லாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதனால தான் நான் தினந்தோறும் நான் அறிக்கை செய்வது, நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பனை மரத்தை போல இருப்பேன், நான் கேதுரு மரத்தை போல இருப்பேன். டெய்லி சொல்லுங்கள், நீங்கள் இருப்பீங்க. நான் கேதுரு மரத்தை போல இருப்பேன், நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு தினந்தோறும் நம்ம அறிக்கை செய்யுங்க. நான்லாம் செய்கிறேன். செய்கிறதுனால தான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவருடைய உடன்படிக்கையை நான் அவருக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன். உடன்படிக்கையை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன். என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கணும். இன்னைக்கு சகோதரி சாட்சி சொல்ல வந்து நின்னாங்கல்ல, இதுதான் தேவனுக்கு சாட்சியாக இருந்து, தேவன் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார், இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறது தான் என்னது? சுவிசேஷம். தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட நன்மையை பிற மக்களுக்கு அறிவிப்பது தான் சுவிசேஷம். சரியா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாவிகளுக்காக இரட்சித்து இந்த ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்ததினாலே நான் சாட்சியாய் நிற்கிறேன். இதுதான் சுவிசேஷம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய துதியை மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 24 வரையிலுமா? அப்போ பாருங்கள், இந்த காரியம் நீங்கள் வீட்டில் போய் 1 நாளாகவும் 16வது அந்த வசனத்தை 18லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விளக்கமாக புரியும். சரிங்களா? சர்ச்சுக்கு நம்ம தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும், தேவனை எப்படி நம்ம கனப்படுத்துகிறோம் அப்படின்னு தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறார், இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்கு இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா காத்திருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் பொழுது தேவனுடைய குரலை நாம் கேட்க முடியும். இதுதான் ஜெபத்தினுடைய ஒரு அற்புதமான காரியம். சரியா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை குறித்ததான இந்த பல வசனங்களை சொன்னீங்க. நாங்கள் காத்திருக்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிலும் இன்றைக்கு அவசரம், பரபரப்பு, எல்லாம் உடனே நடக்கணும், எல்லாம் உடனே செய்யணும், எல்லாம் உடனேயே நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்போடு மக்கள் இயங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, உம்முடைய பிள்ளைகளும் இப்படி இயங்கி கொண்டு இருக்கிறாங்க. பொறுமையோடு காத்திருந்து எல்லாவற்றையும் நடத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.